கத்தி வாங்குற அவங்க கிட்ட இருந்து. நிமிஷம் அங்க என்ன நடக்குதோ அது உன் பொண்ணுக்கு நடக்கும். அங்க இருக்கிற இடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் விடணும். இல்லனா உன் பொண்ணு உனக்கு கரெக்டா படிச்சு சொன்னவன் வேணான்னு சொன்னேன். சொல்றேன்ல. இவன் உனக்கு வேணுமா? உன் கழுத்துல கத்தி எனக்கும் இவனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஐயோ இல்லனா இவளை என்ன செய்வனே எனக்கு தெரியாது. டேய் தாலியை கட்டுறா. தாலியை கட்டுறா. காவிரி லைஃப்ல வந்த காவிரி மேல எந்த தப்பு இல்லைங்க. அவளை ஜஸ்ட் 11 months வெயிட் பண்றா. ஏன்டா காவேரி நல்லா இருக்கா? காவேரிக்கு எதுவும் இல்ல தெரியுதா? அங்க பாரு. கான்ட்ராக்ட் வைஃப் நீ தெரியும்ல. இது வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்க இது ஒரு லவ் மேரேஜ் தான் நம்பணும். அதுக்கு ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு அவளை போயிட்டு வர சொன்னேன். வந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போனா. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோ சார். ஆல் அந்த இடத்துல அங்க நியர்பை ஹாஸ்பிடல்ஸ் ஏதாவது இருந்தா அங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க சார், தேடி தரேன். என்னோட வைஃப் ஏன் கம்ப்ளைண்ட் நீங்க சரியா படிக்கலையா? பத்திரமா வந்து சேர்ந்தல்ல போனீங்கல்ல. நீங்க வரதுக்குள்ள திரும்பி வந்துடலான்னு நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். நான் அங்க இருந்து எப்படி இங்க வந்தேன்? ஹீரோ மாதிரி நான் அவன் பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன நினைச்சிருப்பான்? என்ன கடத்தினது சரின்னு சொல்றீங்களா? அப்போ என்ன கடத்தின இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் தான் வந்தேன்னு சொல்றேன்ல. கவலைப்படாத, நீ எனக்கு கல்யாணம் நடக்கும். இங்க பாரு, பையன் நல்ல பையன், உன்னை நல்லா பாத்துப்பான். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு கூட போக வேண்டாம், ராணி மாதிரி வாழலாம். இந்த சினிமாலாம் நமக்கு செட் ஆகாதுமா. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா இருக்க என்னோட காலை உடைச்சுக்கிட்டு நல்ல காஸ்ட்லியான வீல் சேர்ல உட்காந்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உன்னோட பேசி ஜெயிக்க முடியாது. பையன் போட்டோவை பாத்தியா? ஏன் பார்த்துட்டு பிடிக்கலனா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? போங்கம்மா, உங்களுக்கு தான் இது ஹாப்பி நியூ இயர், எனக்கு இல்ல. கதவை சாத்திட்டு போங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன வழக்கம் போல கல்யாணம் வேண்டான்னு சொல்றாளா? ஆமா, இவ இப்படி